தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மரித்து போன ஒரு விதவையின் மகனை எலிசா என்ற தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்புகிறார். இது பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 33, 34, 35ஆம் வசனத்தில் நம்ம படிக்க காண்போம். அதில் எப்படி சொல்கிறாருன்னா, எலிசா அந்த மரித்த மகனை மேல் வீட்டு அறைக்கு கொண்டு சென்று அங்கே அந்த மகனை தன் வாயை அவன் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மீதும், தன் உள்ளங்கையை அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக படுத்து கொண்டான். அப்போது எழுந்து அந்த அறை வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி மறுபடியும் போய் படுத்து கொண்டான். அப்பொழுது அனல் கொண்டு அந்த சிறு பிள்ளை, மரித்த பிள்ளை எழுந்திருந்தான் அப்படின்னு, உயிரோடு எழுந்தான் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இது என்னத்தை குறிக்குதுன்னா, எலிசா என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மரித்து போன அந்த காரியம் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை குறிக்கிறது. இதில் முக்கியமாக இந்த வசனத்தை சொன்னோம் பார்த்தீங்களா, 34ஆம் வசனத்தில் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் வாய் அவன் வாயின் மேலும், தன் உள்ளங்கை அவன் உள்ளங்கையில் மேலும் படும்படியாக படுத்து கொண்டான். இந்த காரியம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் கண்களாய் மாறும்படியாகவும், உங்களுடைய வாய் அவருடைய வார்த்தையை பேசும்படியாகவும், உங்களுடைய கரங்கள் அவருடைய அற்புதங்கள் செய்கிற கரங்களாய் மாறும் பொழுது உங்கள் மரித்து போன விசுவாசமும் ஆவிக்குரிய ஜீவியமும் கிறிஸ்துவ ஜீவியமும் உயிர்த்தெழுந்து அநேகருக்கு சாட்சியாக இருக்கும். அனல் கொண்டுனா ஆவியானவர் அங்கே ஆட்கொள்ளும்போது 7 தரம் தும்பி எழுந்திருந்தான். பரிபூர்ணமாய் அவன் எழுந்திருந்து கர்த்தருக்காய் ஜீவிப்பான். இதை புரிஞ்சுக்குங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.